ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்துக்கு ஒரு வீடியோ காலமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் ஜூன் 19 தான் ரிலீஸ் ஆகும். ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சில தியேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அனௌன்ஸ் பண்ண மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ சில ஆப்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் வந்து ஜூனில் வந்து ஹிட் ஆகும் ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ எதுவுமே பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் சிஎம் அவர்கள் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு ப்ரொடியூசரையும் கூப்பிட்டு எல்லாருக்குமே வந்து கொடுத்த பணத்தை எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுவுமே வந்து இந்த செய்தியுமே ரொம்ப கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, என்ன தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுவுமே தெரிய மாட்டேங்குது. சென்சார் போர்டில் ஏன் சென்சார் கொடுக்கறதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிறதுமே. ஸோ அதுவுமே வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம், தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாருமே அது அரசியல் படமாக பார்க்குறாங்க. ஆனால் தளபதின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து தளபதியோட கடைசி படமாக தான் பார்க்குது. அது அரசியல் பேசுகிறாரா என்ன பேசுகிறாருங்கிறலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணணும். அவர் வந்தாலே வந்து வேறு லெவல் கொண்டாட்டமாக இருக்கும். அந்த என்ஜாய்மெண்ட்டையும் என்டர்டைன்மெண்ட்டையும் தளபதியை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் கடைசியாக அப்படிங்கிறது மைண்டில் இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அரசியலை பற்றி யாருமே கவலைப்படல. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த பொசிஷனில் உட்காரணும்னு நினச்சோமோ தளபதின்னு எல்லாருமே நினச்சாங்க. அது எல்லாம் அந்த இடத்த அவர் அட்டைன் பண்ணிட்டார், ரீச் பண்ணிட்டார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட், தளபதியை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். ஸோ அதுக்கு வந்து படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இருந்தாலுமே வந்து தேதி வந்து சொல்லப்படும், எப்போ ரிலீஸ் ஆகுது, தேட்டர்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணணும். இல்லை ஓடிடி ரிலீஸ் மாதிரி வந்துருமா அப்படிங்கிறதுமே தெரில. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஜூன் 19 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது. பட் ஆனால் அது தாண்டி வந்து வேறு ஏதோ படங்கள்லாம் மலையாள படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு ப்ரொடியூசர். ஸோ அதனால் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற டவுட்டு தான் அப்படிங்கிறது கிளியர் கட்டாகவே தெரியுது. ஸோ அவங்க வந்து அதனால தான் அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே குடிக்கல அப்படிங்கிறதும் நல்லா தெரியுது. மோரோவர் ஜில்லா வந்து ஜூன் 19 வந்து ரீ-ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து கிளியர் கட்டாகவே தெரியல. கன்ஃபார்மான நியூஸாக அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படிங்கிறதுமே தெரில. பட் ஜனநாயகன் ரிலீஸ்க்கு தான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்து. பட் அது நடக்குமா, ரிலீஸ் ஆகுமா தேட்டரில் அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் நம்புவோம். இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க, சிஎம் விஜய் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.